புறவழிச்சாலை, வட்டச்சாலை, புதிய மேம்பாலங்கள் என 1957 கோடி ரூபாய் செலவிலான சாலை மேம்பாட்டுப் பணிகளை சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் விதி எண் 110 கீழ் ஒரு அறிவிப்பை திங்களன்று வெளியிட்டார். தமிழகத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும், பயண நேரம் மற்றும் வாகன இயக்க செலவை குறைக்கவும் 948 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 11 மாவட்டங்களில் 18 ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னை தரமணி முதல் மாமல்லபுரம் வரை 2 தொகுப்பாக 45 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட சாலை அமைப்பதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்க 5 கோடி ரூபாயும், திருநின்றவூர் முதல் அம்பத்தூர் பாடி வரை 22 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்க 168 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நபார்டு வங்கி உதவியுடன் அரசு மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 131 ஆற்றுப்பாலங்கள் மற்றும் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 215 கிலோமீட்டர் நீளமுடைய 67 அரசு சாலைகள் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்தார். நபார்டு வங்கியின் கடன் உதவியுடன் அரசு மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 131 ஆற்றுப்பாலங்கள் மற்றும் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 215 கிலோமீட்டர் நீளமுடைய 67 அரசு சாலைகள் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறுச்சேரியில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் 20 அடுக்கில் 2000 வாகனங்கள் மற்றும் 50 பேருந்துகள் ஒரே சமயத்தில் நிறுத்த பல்லடுக்கு வாகன நிறுத்தம் கட்டப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். திருவள்ளூரில் 4 வழிச்சாலை, தஞ்சாவூரில் புறவழிச்சாலை என்பது உள்ளிட்ட 1957 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் அறிவித்துள்ளார்.